அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இந்த இந்த ஆண்டினுடைய கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. 5ஆம் வீட்டில் ராகு பகவானும் 11ஆம் வீட்டில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டுகோள்கள். அதே போல் குரு பகவான் 9ஆம் வீடான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பயிற்சியானது அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றுச்சுங்க. ஸோ இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் துலாம் ராசியிலும் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் முதல், அதாவது 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், 17ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது மாதக்கோள்கள். ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீதி நெறி தவறாதவர்கள். ஒரு மனிதரை அதை எந்த அளவுக்கு எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நல்லவங்களா கேட்டவங்களா அப்படிங்கிறத பார்த்த உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சில தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். நல்லது கெட்டது எதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. எல்லாத்தையுமே பார்த்து செய்வாங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தெளிவான முறையில் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணக்கூடியவர்கள். யாருக்கும் துரோகம் நினைக்காத நபர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் தன்மையை கொண்டவர்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு பார்த்து பண்ணுங்க. ஆனால் என்னோடய விஷயத்தில் என்னால் எதுவுமே சரியான விதத்தில் பண்ணவே முடியல. ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், ஒரு வியாபார ரீதியாக இருக்கட்டும், என்னால் சரியான விதத்தில் செயல்படுத்த முடியல. நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குங்க. ஆனால் என்னுடைய நிலை இன்னும் அதே லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க, சார் நீங்கள் சொன்னதுனால தான் இன்றைக்கி என் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் சொன்ன பிஸ்னஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் அதில் நல்லா சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணுறேன், என்னால் சரியான விதத்தில் எதையுமே சக்ஸஸ் பண்ணவே முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. நிறைய பேர் நிறைய பிஸ்னஸே லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே ரன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள், கூட்டு தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், வியாபார ரீதியாக நிறைய மாற்றங்கள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த சில விஷயங்கள், பண ரீதியாக இதுவரை தொழிலுக்கு இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். புதுசாக சில பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அல்லது உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்போது அந்த வியாபார ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள், வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது, அப்போது வியாபாரத்திலும் தொழில் ரீதியாக வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது அகலும். நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறவங்க, அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையை பிடிச்சி தான் செய்கிறேங்க. ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த வேலைக்கு உண்டான ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ எல்லோரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் என்னுடைய படிப்புக்கு தகுந்த எனக்கு பிடிச்ச துறையில் வேலை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். அது எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க. நிறைய தடைகள் ஆகிட்டே இருக்குது. ஒரு இன்டர்வியூ போகிறேங்க, எல்லா ரவுண்டுமே பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிடுறேன். ஆனால் ஃபைனலாக ஓகேங்க, வி வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைனா மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு வேலை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா இதை விட சேலரி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும், அல்லது அந்த இடத்துல நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன். அதுவுமே எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. கொஞ்ச நாள் ஒரு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், எல்லா கடனையும் நான் சரியான விதத்தில் அடைச்சிருவேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அதுவும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை ரீதியாக நீங்கள் புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது.
நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு வேலை இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறமா இவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. வேலையில் ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க இந்த இடத்த விட்டு வேறு வேலைக்கு மாறுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமானா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அதற்குண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். வரவு செலவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான சில நல்ல யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ரொம்ப நாளாக இந்த அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கும், சரியான விதத்தில் மேரேஜ் ஆகலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அது மூலமாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். நிறைய ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோம், எதுவுமே சரியான ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலங்க, யாருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தினால எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேர் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு. அந்த பாதிப்புகள் தீருமா, மறுபடியும் நாங்கள் பழையபடி சேர்ந்து வாழ முடியாதுன்னு யோசிக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும். இதனால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளாக இருக்குங்க. கணவன் மனைவி சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. விரும்பிய நபர்கள் உங்களை சேருவாங்க. நீங்கள் விரும்பிய நபர்கள், நீங்கள் விலகிவிட்ட நண்பர்கள் கூட உங்களை தேடி செய்த தவறுகளுக்கு உண்டான மன்னிப்புகளை கேட்டு அவங்க கூட சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. சண்டை சச்சரவுகள் தீருங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை துணை நல்ல விதத்தில் அமையும். நீங்களாக தேடி போன லைஃபாக இருந்தாலும், உங்களை தேடி வரக்கூடிய லைஃபாக இருந்தாலுங்க, அது நல்ல நிலையில் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நல்ல அந்யோன்யத்தை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமோ அல்லது வீடு கட்டுவதற்கான யோகம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. ஏன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள்னால இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், நிறைய கோர்ட்டு கேஸ் விஷயங்கள், உடன் பிறந்தவர்களுடைய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பங்காளிகள் மூலமாக சில பகைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த பகைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு அகலுங்க. செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்கும்போது கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகம், நிலம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இதனால் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தாய் வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். ஹெல்த்தில் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குங்க. ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு உடல் ஆரோக்கியத்தில் கெடுதல் இருக்குது. முன்ன மாதிரி எங்களால் ஆக்டிவாகவே இருக்கவே முடியல, சரியான விதத்தில் செயல்பட முடியல, ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாள் தொந்தரவுகள், இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை விட்டு விலக போதுங்க. கல்வியில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டில் படும்போது கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வியாக இருக்கட்டுங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அடுத்த லெவல் காலேஜ், அதாவது ஒரு டிகிரி முடிச்சாச்சு, 2nd டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறதோ, அல்லது ஆரம்ப கால கல்வியாக இருக்கட்டுங்க, எல்லா விஷயமும் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. திறமையோடு படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடனால் இன்றைக்கி நான் சந்தித்த இழப்புகள், அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. தேவையில்லாத பிரச்சனை, பழைய பிரச்சனையெல்லாம் என்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்துட்டுருக்குங்க. நான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சவங்க, இனிமேல் இதனால் எந்த தொந்தரவும் இல்லைன்னு நினச்ச பழைய கடன்லாம் என்னை தேடி இன்றைக்கி பெரிய அளவில் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. ஏன்னா பண ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடுதுங்க. இதில் ஏதாவது நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது என்னோடய பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வந்தால் தான் இந்த கடன் அடைக்க முடியலன்னா நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து அந்த தொகைகள் வரணும், அல்லது பூர்வீக சொத்துக்களோ இல்லை இருக்கிற லேண்ட் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது கரெக்டான ஸ்டேஜில் எனக்கு எந்த விதத்துலையும் ஒரு பலன் கொடுக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இடம் வாங்கக்கூடிய அந்த இடத்தை விற்று அது மூலமாக சில யோகத்தை அந்த பணத்தை வச்சு சில கடன் அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், பழைய தொகைகளை நீங்கள் செலுத்திட்டு இந்த கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் பலத்தோடு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில்
பணம் உங்களை தேடி வருங்க. அதே போல் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. அந்த காதல் திருமணம் லெவலுக்கு கொண்டு போகுங்க. ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், புத்திர சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறதும், ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.